உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? முழு வீடியோவை கவனமாக பாருங்கள். உங்கள் ராசிக்கான ரகசிய பலன் இதில் இருக்கிறது. இப்போதான் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வார ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள். சகோதர ஸ்தானத்தில் குருவும், புத்திரஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு, போகஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பலன்கள். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவார்கள். சக ஊழியர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த வேறுபாடுகள் குறையும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சக மாணவர்களுடன் நட்புடனும் அன்புடனும் பழகுவது சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். கூட்டு வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்பட்டால் ஆதாயம் ஏற்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனை மேம்படும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறையில் முக்கிய பிரமுகர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கலைத்துறையில் வெளியூர் பயணங்கள் சாதகமாகும். வழிபாடு. வராக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும். ரிஷப ராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள். குடும்பஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் கேதுவும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு, லாபஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பலன்கள். மனதில் இருந்த கவலைகள் குறையும். சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களில் ஆர்வம் ஏற்படும். சுப காரியங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்த தடைகளை வெற்றி கொள்வீர்கள். நிலுவையில் இருந்த வரவு கிடைக்கும். உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் ஏற்படும். சில காரணங்களினால் பணிமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படவும். மற்றவர்கள் பேச்சுகளால் குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கும். பெண்கள் உரையாடலில் கவனமாக இருக்கவும். விருந்து கேளிக்கையில் கலந்து கொள்வீர்கள். மாணவர்கள் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை கருத்துக்களை கூறுவது தவிர்க்கவும். வழிபாடு. அர்த்தநாதீஸ்வரரை வழிபட தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள். ராசிஸ்தானத்தில் குருவும், சகோதரஸ்தானத்தில் கேதுவும், சத்ருஸ்தானத்தில் சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பலன்கள். சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் உதவிகள் கிடைக்கும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். இணைய வர்த்தக பணிகளில் கவனத்துடன் செயல்படவும். திட்டமிட்டு செயல்படுவது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். எதிர்பாலின மக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். புதிய செயல்களில் சிந்தித்து செயல்படவும். வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவார்கள்.
தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் எதிர்பாராத வரவுகள் ஏற்படும். வழிபாடு: கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள்: குடும்பஸ்தானத்தில் கேதுவும், புத்திரஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பலன்கள்: குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் வழியில் அனுகூலமான சூழல் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தேவைகளை அறிந்து நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்புகள் மேம்படும். வழக்கு சார்ந்த பணிகளில் இழுபறிகள் குறையும். பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் ஓரளவு குறையும். விளையாட்டு பணிகளில் ஆர்வம் உண்டாகும். பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் தோன்றி மறையும். தற்பெருமை தொடர்பான சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற துரிதத்துடன் செயல்படுவீர்கள். மனதில் இனம் புரியாத குழப்பமும் ஒருவிதமான தயக்கமும் வந்து போகும். வழிபாடு: குருமார்களை வழிபட சுபம் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் கேதுவும், சுகஸ்தானத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் குருவும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பலன்கள்: மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். பழைய சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் தன்மைகள் புரிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதளவில் சில மாற்றத்தை உருவாக்கும். பிறமொழி பேசும் மக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோக பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். வழிபாடு: ஆஞ்சநேயரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள்: சகோதரஸ்தானத்தில் சந்திரனும், சத்ருஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு, களத்திரஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பலன்கள்: முயற்சிகளில் எண்ணிய பலன்கள் கிடைக்கும். தனவரவுகள் தாராளமாக இருக்கும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். கூட்டு வியாபாரத்தில் பொறுமையுடன் இருக்கவும். சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ளவும். மற்றவர்களின் செயல்களை விமர்சனம் செய்வதை தவிர்க்கவும். வழக்கு விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்கவும். கலைத்துறையில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நற்பெயரை ஏற்படுத்தும். வழிபாடு: மகாலட்சுமியை வழிபட வளமை மேம்படும். துலாம் ராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள்: குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், புத்திரஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகு, சத்ருஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் குருவும்,
லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பலன்கள். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். சக ஊழியர்களின் ஆதரவுகள் மேம்படும். செயல்பாடுகளில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். எதிர்பார்த்திருந்த நிதி சார்ந்த உதவிகள் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். சிந்தனை திறன் மேம்படும். தடைப்பட்ட சில பயணங்கள் சாதகமாக அமையும். முயற்சிக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். இறை சார்ந்த பயணங்கள் கைகூடும். வியாபாரம் பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும். பெண்களுக்கு மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த ஆர்வமின்மை குறையும். ஆலோசனைகளால் மாற்றங்கள் பிறக்கும். வழிபாடு. நாகதேவர்களை வழிபட முயற்சிகளில் இருந்த இடையூறுகள் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள். ராசிஸ்தானத்தில் சந்திரனும், சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகுவும், புத்திரஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பலன்கள். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் மேம்படும். வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும். கௌரவ பொறுப்புகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பொருளாதாரம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உருவாகும். விலையுயர்ந்த பொருட்களில் சற்று கவனம் வேண்டும். கல்வி கற்கும் நிலையில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். பாரம்பரியமான செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும். எதிர்பாராத சில ஆலோசனைகளால் புதிய வியூகங்கள் உருவாகும். செயல்பாடுகளில் அறிவுத்திறன் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்புகள் மேம்படும். வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும். பரம்பரை சொத்துக்களால் சில விரயங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் மேன்மையான சூழல்கள் ஏற்படும். வழிபாடு. சிவபெருமானை வழிபட எண்ணம் ஈடேறும். தனுசு ராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள். சகோதர ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகுவும், சுகஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், களத்திரஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும், போகஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பலன்கள். நினைத்த சில பணிகள் முடிவு பெறுவதில் தாமதம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். மற்றவர்களை சமாளிக்கும் திறமை மேம்படும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். குணநலன்களில் சில மாற்றங்கள் காணப்படும். முகத்தில் பொலிவுகள் மேம்படும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கும். பேச்சு திறமையால் சாதகமான சூழல் உண்டாகும். கலைகளை கற்பதில் ஆர்வம் உண்டாகும். பணிகளில் எதிர்பார்த்த சில இடமாற்றங்கள் சாதகமாகும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவிகள் கிடைக்கும். வழிபாடு. முனீஸ்வரரை வழிபட கவலைகள் நீங்கும். மகர ராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள். குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகுவும், சகோதர ஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், சத்ருஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பலன்கள். மனதில் தோன்றும் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான தனவரவுகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும்.
அரசு நிமித்தமான பயணங்களில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இரகசியமான செயல்களில் ஆர்வம் ஏற்படும். கால்நடை பணிகளில் கவனத்துடன் செயல்படவும். சுரங்க பணிகளில் ஆதாயம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். குணநலங்களில் சில மாற்றம் உண்டாகும். தலைவலி சார்ந்த இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும். பழமை பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும். சேமிப்பு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும். ஆதரவாக இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வழிபாடு: காளியம்மனை வழிபட மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகுவும், குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும், புத்திரஸ்தானத்தில் குருவும், களத்திரஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். பலன்கள்: புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும். எதிலும் பற்றற்ற தன்மையுடன் செயல்படுவீர்கள். பயனற்ற சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும். வருமான வாய்ப்பு மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும். வாக்குறுதிகளை அளிப்பதை தவிர்க்கவும். வழிபாடு: மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் குருவும், சத்ருஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும், போகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் ராகுவும் இருக்கிறார்கள். பலன்கள்: எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் கிடைக்கும். மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் உயர்வான சூழல் ஏற்படும். உத்தியோக பணிகளில் துரிதம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் ஏற்படும். சமூக தொடர்பான புதிய கண்ணோட்டம் பிறக்கும். சேமிப்பு தொடர்பான செயல்களில் கவனம் வேண்டும். பெண்கள் சாதுரியமாக செயல்பட்டால் நன்மை உண்டாகும். எடுத்து செல்லும் நிலைமைகளில் கவனம் வேண்டும். கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஆசிரியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. இணையம் மற்றும் வர்த்தக தொடர்பான பணிகளில் லாபங்கள் மேம்படும். கலை சார்ந்த துறைகளில் மதிப்புகள் அதிகரிக்கும். வழிபாடு: அம்பிகையை வழிபட மேன்மை பிறக்கும்.